ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஜனவரியுடைய 25ஆம் தேதியிலிருந்து இனிதே ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அந்த ஆட்டமானது சுழற்றி அடிக்கிற மாதிரி சிவன்மலையிலிருந்து விதியானது மாறுது. அந்த விதி எந்த ராசிக்காரங்களுக்கு மாறுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விதி மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ தமிழ் மாதத்தில் 10வது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தை மாதத்தில் ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் பெருசாக உருவாகுது. இதனால் சிவன்மலை உத்தரவில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு இணையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் தலைவிதி உங்கள் ராசிக்கு எப்படி மாறுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலைன்னு சொல்கிறல அந்த மலை உத்தரவு என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலைங்கிறது காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு குட்டி மலை. இது குட்டி மலையாக இருந்தாலும் வீரிய சக்தி நிறைந்த ஒரு பெரிய மலை. இந்த மலையில் இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். குன்றிருக்க இடமெல்லாம் முருகன் இருப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த மலையிலையும் முருகன் தான் வீற்றிருக்கிறாரு. முருகன் இங்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதுதான் உத்தரவு பெட்டி. இந்த கோவில் மண்டபத்தில் ஒரு பெட்டியானது இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே சில பொருளானது வைக்கப்படும். அந்த பொருள் முருகனே உத்தரவு சொல்லக்கூடிய பொருள். அந்த பொருளானது அப்போதைக்கு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த பொருள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலிமையாக அந்த டைம் இருக்கும். முருகன் சொல்லி அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் ரொம்ப வலிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அமையும். அந்த மாதிரி இது வரைக்கும் நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு, நிறைய முக்கியத்துவமும் அமைஞ்சிருக்கு. அந்த சிவன்மலை உத்தரவுக்கு இணையாக ஜனவரி 25க்கு மேலே இனிதே ஆட்டமானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆரம்பமாக போகுது. அந்த ஆரம்பமாகக்கூடிய ஆட்டத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதற்கேற்ப நீங்கள் நடந்து பலனடைய முடியும். அதனால் கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் ஃபஸ்ட்டு என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகளை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன் கூட்டணியோடு சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு, கூடவே சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைகிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆங்கில தேதிப்படியே சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் மாறி இருக்கிறாரு. அப்புறம் ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் புதன் வக்ரத்தோடு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்புறம் இன்னும் 2 கிரக பயிற்சிகள் இருக்குது. அது ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று பிப்ரவரி 5ஆம் தேதி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த 2 கிரக பயிற்சியும் இருக்குது. இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்கள் இந்த மாதிரி சில இதுகளால் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது. அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களால் பணவரவு எதிர்பார்த்தது போல தாராளமாக இருக்க போகுது. அதை விட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலுமே வெற்றியானது பெற போகிறீங்க. அதே வேளையில் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால
மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளலாம். அதனால் யார்கிட்டேயும் உங்களோட சொந்த கருத்துக்களை ஷேர் பண்ண வேண்டாம். அவங்க எனக்கு க்ளோஸ் தான், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி எதையும் ஷேர் பண்ணாதீங்க. மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எந்த ஒரு கருத்துக்களையும் யார்கிட்டையும் கூறாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கையாகவே இருக்கணும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய போட்டிகள்லாம் இருந்தது எல்லாமே அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபமானது கூடுதலாகவே கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கிறது நன்மை தரும். அதாவது முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கிறது நன்மை தரும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும்போது அந்த அலைச்சலை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடங்க. அதுதான் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது உதவிகள் வேணும்னா சக ஊழியர்கள் கிட்ட கேளுங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகலும். எனவே கவனமாக எதையும் பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளிடம் அன்போடு பேசுவது நன்மை தரும். அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். இது குடும்பத்தில் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் பெண்கள் கூட சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் விவேகமாக செயல்படுவது நல்லது. அப்போ தான் வெற்றியானது ஈஸியாக கிடைக்கும். எதிர்பார்த்தத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். அதனால் எதுலேயும் ஒரு கண் தேவை, கவனமும் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தினருடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி உணவு உண்ண வேண்டியதை மட்டும் மாற்றிக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல்களும் வேலை பலுவும் இருக்கும். மேலிடத்தில் நெருக்கமானது அதிகரிக்கும். மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஸோ மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும்போது அதுதான் நீங்கள் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. அப்புறம் மாணவர்கள் கூட ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. அப்போ தான் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். வீண் அலைச்சல்கள்லாம் தவிர்க்கணும், இல்லைனா உங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்படும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மகமில் பிறந்தவங்களுக்கு வீண் கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும். பணவரவு இருக்கும். வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். ஸோ அதனால் வாக்குவன்மையை மட்டும் மெயினாக பாருங்கள். அப்புறம் பூரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ எதிலும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்திரமில் பிறந்தவங்க, இதில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினருடைய வருகையால் செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது நெடுந்தூர பயணங்கள் போது கவனமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்படும். ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கெல்லாம் ஏற்ப நடந்துக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.